ஓம் மந்திரத்தை தினமும் உச்சரித்தால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்குமா? ஓம் மந்திரத்தின் ஒளி பிரபஞ்சத்தின் ஒளியாக கருதப்படுகிறது. இது கடவுளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் ஒரு மந்திரமாக சொல்லப்படுகிறது. இருக்கும் மந்திரங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் ஓம் மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும்? இது தினமும் சொல்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பிரணவ மந்திரமாகவும் மிகவும் பழைய மந்திரமாகவும் கருதப்படுவது ஓம் எனும் மந்திரமாகும். இதுவே அனைத்து மந்திரங்களுக்கும் ஆதாரமான மந்திரமாக விளங்குவதாக சொல்லப்படுகிறது. இந்த மந்திரத்தை மட்டுமே அடிநாதத்தில் இருந்து தினமும் உச்சரித்தால் கூட அனைத்து மந்திரங்களையும் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். யார் ஒருவர் ஓம் என்று சதா ஜெபிக்கின்றாரோ அவர் நவகிரகங்களின் கதிர்வீச்சுகளால் அதிகம் பாதிக்கப்படுவதில்லை. ஓம் எனும் மந்திரத்திற்குள் அனைத்தும் அடக்கம். ஓம் எனும் மந்திரம் ஜபிப்பதன் மூலம் உடலையும் உள்ளத்தையும் சீராக வைத்துக் கொள்ள முடியும். எடுத்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும், எதிர்ப்பு சக்திகள் நீங்கும், மன அமைதி ஏற்படும். வாய்விட்டு ஜெபிக்காமல் மனதிற்குள் ஓம் என ஜெபிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஓம் என நீட்டியும் மனதால் ஜெபிக்கலாம். கிழக்கு பார்க்க அமர்ந்து கண்களை மூடி ஜெபிப்பது நன்று. மாடி வீட்டில் இருந்து ஜெபித்தால் பலன் கூடும். மலை மேல் இருந்து ஜெபித்தால் பல மடங்கு சக்தி கிடைக்கும். எந்த மந்திரம் ஜெபிக்க ஆரம்பித்தாலும் குறைந்தது 1,00,000 முறி ஏற்றிய பின் தான் பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதிகாலை நேரத்தில் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் சிறந்ததாகும். ஓம் நாமம் உச்சரிப்பதால் உடலில் மின்சக்தி மற்றும் காந்த சக்தி ஏற்படும். நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் முன் அமர்ந்து ஜெபிப்பதால் அவர்களின் நோய் நீங்கும். வேப்பங்குச்சியால் குழந்தைகளின் நாக்கில் ஓம் என எழுதினால் அவர்களின் கல்வியில் உயர்வு ஏற்படும். சுத்தமான பசுஞ்சான விபூதியில் ஓம் என எழுதி அதை தினமும் நெற்றியில் இட்டு வந்தால் வயிற்று வலி குணமாகும். பிறரை ஆசீர்வதிக்கும் பொழுது ஓம் எனும் மின்சக்தி தான் நம் கைகளிலிருந்து வெளியே பாய்கிறது. பிறரின் குறைகளை நீக்குகின்றன. கர்ப்பமான தாய்மார்கள் ஓம் என சதா காலமும் ஜெபித்து வந்தால் தெய்வ குழந்தைகள் பிறக்கும். மூச்சை உள்ளே இழுக்கும் போது ஓம் என ஜெபிக்கலாம். அப்படியே ஜெபிக்கும் பொழுது மூச்சை உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதும் ஒரே சீராக இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் மூச்சை அடக்கக்கூடாது. ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பதால் உடலுக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைப்பதோடு இரத்த ஓட்டமும் சீராகிறது. இதயமும் செரிமான மண்டலமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுகிறது. ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பதாலும் தியானிப்பதாலும் பாசிட்டிவ் அதிர்வலைகள் ஏற்படுகிறது. இது நம்மை சுற்றி இருக்கும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்குகிறது. இந்த மந்திரத்தை ஒருவர் மட்டும் உச்சரித்தால் கூட சுற்றி இருக்கும் அனைவரையும் உச்சரிக்க வைத்துவிடும். நம்முடைய மனம் மற்றும் உணர்வுகள் இடையே சமநிலையை ஏற்படுத்தி அதிர்வலைகளால் ஆற்றலை அதிகரிக்க வைக்கிறது. இவ்வளவு நன்மைகள் நிறைந்த இந்த ஓம் மந்திரத்தை இன்றிலிருந்து நீங்களும் உச்சரிக்க தொடங்குங்கள் என்று கூறி இந்த பதிவை இங்கே முடித்துக் கொள்கின்றேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய மகாலட்சுமி.